அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். அது என்ன கொடுத்தேன்னா, பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் பிவோட்டில் போயிட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 51,200 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே கொண்டு வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இது கண்டினியூஸாக இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இறங்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா சப்போர்ட் வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 50,970, அதுக்கு முன்னாடி 50,895 அப்படி நிறைய சப்போர்ட் இருக்கு. ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து இப்போ 15 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு மார்க்கெட் இப்போதைக்கு. ஹையர் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைனை தான் டச் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் வேலை வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே கொண்டு தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஆல் டைம் ஹையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25,078.30. அதுதான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. அதை பிரேக் பண்ண மார்க்கெட்ஸ் மேலே க்ளோஸ் வச்சிருந்தா கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே கேண்டில்ஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு 25,078.30. அதுக்கு கீழே இன்னைக்கான க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,964. கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்கனால கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சமே ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும். ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை இன்னைக்கு. ஃபின் நிஃப்டி ஆகட்டும், மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் வந்து 25,052. அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னொரு 100 or 200 பாயிண்ட்ஸ் இவ்வளோ தூரம் 24,850 வரைக்கும் நிஃப்டி வந்து இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு கண்டிப்பாக. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். பட் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி கிராஸ் வச்சு க்ளோஸ் வச்சது அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா 50,700 இதெல்லாம் அதை தாண்டி வந்து கீழே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ். பேங்க் நிஃப்டியில் ஈக்குவலாக வந்து பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஃபின் நிஃப்டிங்கிறது ஈக்குவலாக இருக்கு, சென்செக்ஸ் ஈக்குவலாக இருக்கு. மிட் கேப் நிஃப்டியை கால் ஆப்ஷன் பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப மிட் கேப் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை, ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கியிருக்கு. அகைன் வந்து இதே மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லைங்க. எந்த ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாகவே ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதுலையுமே கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் மேலே போகுது, அவ்வளோதான். அதோட வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2, 4, ஒரு 5 நாள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாத்துலேயுமே. பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் தான் பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி. நிஃப்டி இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கிறனால கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் மூவ்மெண்ட் வந்து நிஃப்டியில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி. என்எஸ்சியில் மொத்தம் 2,812 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் ஜோன் வந்து 1,171, நெகட்டிவ் வந்து 1,547. அன்சேஞ்சு வந்து 94. 52 வீக்ஸ் ஹையை வந்து 169 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ வந்து 16 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாக்கும், லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 69 ஸ்டாக்ஸும் வந்து இருக்கு. 169 ஸ்டாக்ஸ் வந்து ஹையை டச் பண்ணியிருக்கு, 52 வீக் ஹை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்க மார்க்கெட். அப்படி இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,171 வந்து பாசிட்டிவ், 1,547. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க இப்போ. அடுத்து எஃப்ஐடிஎஸ் டேட்டாஸ் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும், டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு
10-15 நாளாக பையிலே தான் இருந்தாங்க. 10-15 நாள் சொல்லிட முடியாது. 2ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் ஸோ பையிலே தான் டிஐஎஸ் இருந்திருக்காங்க. நேற்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செல்லிங் கொண்டு வந்திருக்கிறாங்க உள்ளார. ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் பையிங் வந்துட்டாங்க. இப்போ முதல் தடவை பார்த்தீங்கன்னா 604 கோடி வந்து டிஐஎஸ் வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி தான் இருக்கும், ஒன்று எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா டிஐஎஸ் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருந்திருக்கும். ஏன்னா டிஐஎஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 600 கோடி ரூபாய் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காகன்னு தெரியல. மேபி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல வரப்போகுதா அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கூட செல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த நியூஸ் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட 2ஆம் தேதி ஆகஸ்ட். ஸோ 2ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கேஷ்ல வந்து ஒரு 600 crores வந்து டிஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஃப்டிக்கான ஒரு செல்லிங் வந்து பாசிபிலிட்டி இருக்குமான்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆல் டைம் ஹை இதுக்கு முன்னாடி எடுத்த ஆல் டைம் வந்து 25,078. ஸோ அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மேபி இந்த டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா கூட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்புற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஏஎஸும் ஒரு 600 crores வரைக்கும் நேற்று செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இன்னைக்கும் செல்லிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,250, பிவோட் பாயிண்ட் வந்து 51,145, சப்போர்ட் வந்து 51,030. இன்னைக்கு ஹை வந்து 51,260, லோ வந்து 51,033, ஓப்பன் வந்து 51,208, க்ளோஸ் வந்து 51,143. கிட்டத்தட்ட ஓப்பனான இடத்துல இருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனான இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 54 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் எந்த மாதிரி நடக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணியிருக்கு 15 மினிட்ஸில். மேபி இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனது, அதாவது இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 51,033. ஸோ 51,033க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடம் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்குமா? இப்போ 51,033க்கு கீழே ஓப்பன் ஆகிறப்ப இந்த 51,000 இல்லை 50,950 50 அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடம் சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் தான் பாசிபிள். சப்போர்ட் எடுக்கிறதா இருந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செல் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் இந்த க்ளோஸுக்கு கீழே தாங்க ஓப்பன் ஆகும். இன்னைக்கு நடந்த மாதிரியே தான் நடக்கும். மறுபடியும் பிவோட் வரைக்கும் போயிட்டு 215 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும், இல்லைன்னா 90% பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த க்ளோஸுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அகைன் வந்து பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வரும். ஸோ பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி மேலே வர மார்க்கெட் ஸோ கண்டிப்பாக 51,400 இல்லை 500 வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நேற்று பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தேன், நேற்று ஹையை பிரேக் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று ஹையை வந்து பிரேக் பண்ணலை, நேற்று லோவையும் பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு சென்டர் பொசிஷனில் தான் நிற்குது. ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் செல்லிங் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்ல என்ன சொல்லியிருந்தேன்னா 197.20க்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 194 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல சப்போர்ட்டும் டச் ஆகல, ரெசிஸ்டன்ஸும் டச் ஆகல. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் பை போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் பண்ணலை மார்க்கெட். ஸோ மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க்கும் ஹையாக பிரேக் பண்ணால் பை சைட் பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக ஐசிஐசி வந்து 1,250ங்கிறது ஒரு 2 இல்லை 3 நாளைக்குள்ளார வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி பேங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க் செல்லிங் ப்ரெஷரும் கிடையாதுங்க, பையிங் ப்ரெஷரும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு கான்சல்டேஷனாக இருக்கு. என்ன சொல்றதுன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து
இன்னைக்கு வரைக்குமே ஆகஸ்ட் 28 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட். இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் ஆனால் மட்டும்தான், இந்த ரேஞ்ச் போர்டு எந்தெந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 113.60, 117.60, இந்த ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகும் பிஎன்பி. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 113.50 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பிஎன்பியில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சேனல் மாதிரி போட்டது. ஒரு சேனல் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 823.45க்கும் 811.80க்கும் சேனல் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அது பிரேக் நடந்திருக்கு. அதாவது கீழே வந்து பிரேக் ஆயிருக்கு. 811.80 கீழே வந்து பிரேக் ஆயிருக்கு. இது வந்து ஒரு செல்லிங் சைன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த லோவை பிரேக் பண்ணால் 795.70 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தான். ஹையாக பிரேக் பண்ணால் 1440, 1450 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 பேங்க்ஸ். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக செல்லிங் பாசிபிள். ஸோ அப்படி இல்லைன்னா சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகிட்டு பிவோட்டெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. பட் நிஃப்டி தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். லோவை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.